எந்த ஒரு கலப்படம் இல்லாமல், ரசாயனம் இல்லாமல், ஃபுட் கலர்ஸ் இல்லாமல் ரொம்ப சுத்தமாக தயாரிக்கப்பட்டது தான் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸு. உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள், உங்கள் வீடு தேடி உங்களுக்கு வரும். என் அன்பு வணக்கம். பொங்கல் சாப்பிட்றதுனாலே ஐயோ சாப்பிட்டா தூக்கம் வந்துடுமே, ஆஃபீஸில் போய் தூங்கணும்னு தோணலாம். ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கும், இதனாலேயே ஸ்கிப் பண்ணுவோம். ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி, தூக்கம் வராத ரெசிபி, அதோட சயின்டிஃபிக் ரீசனோட சொல்லியிருக்கேன். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல நான் 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசியை நான் இதில் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா பருப்பை போலில் போட சொன்னால் இதில் போட்டு தெரியாது. அரை டம்ளர் பாசிப்பருப்பை நான் போலில் போட்டு வச்சுருக்கேன். அதை நான் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறேன். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தனித்தனியாக கொதிக்கிற தண்ணியில் போட்டு நான் இதை வேக வச்சுக்கிறேன். பருப்பில் அரை டீஸ்பூன் நான் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த பருப்பையும் நான் கிண்டி விட்டுக்கிறேன். இந்த சாத வேகத்துக்குள்ளே நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம ஹெவியாக சாப்பிட்டாலோ நல்ல ஆயிலி ஃபுட் சாப்பிட்டாலோ நமக்கு ஹெவியாக டைஜஷன் நடக்கும். அது மூலயமா நமக்கு ரத்த ஓட்டம் மூளைக்கு கம்மியாக போகிறதுனால நமக்கு ஒரு மந்த நிலை, ஒரு தூக்க நிலை ஏற்படும். ரெண்டாவது இன்னொரு ரீசன் மூலயமா நமக்கு தூக்கம் ஏற்படும். ட்ரிப்டோபன் அமினோ ஆசிட் மூலமாகவும் நமக்கு தூக்கம் வரும். அது நிறைய பருப்பில் இருக்குது. நான் தால் தடுக்காலாம் சாப்பிட்றேன், எனக்கு தூக்கமே வந்ததில்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கரெக்ட். ஆனால் இதை ரெண்டுத்தையும் சாதத்தையும் நம்ம தாலையும் ஒன்றா சேர்ந்து குக் ஆகும்போது என்ன ஆகும், இந்த ட்ரிப்டோபன் அமினோ ஆசிட் சாதத்துக்குள்ளேயே பெனிட்ரேட் ஆகி அது ஒன்றா குக் ஆகும்போது நடந்துடுது. நம்ம உடம்புலோட மூளைக்கு போகிற செல்ஸில் இந்த மாதிரி அமினோ ஆசிட்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு பிரெயின் பேரியர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது இந்த மாதிரி அமினோ ஆசிட் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடும். ஆனால் இது சாதத்தோடையே குக் ஆகிறதுனால கார்போஹைட்ரேட் மூலமாக இந்த அமினோ ஆசிடும் உள்ளே போய் நமக்கு தூக்கமும் ஒரு ட்ரௌசினஸும் வருது. ஸோ அதனால தான் நம்ம இதை தனித்தனியாக குக் பண்ணுறோம். தாளிக்கும் போதும் நான் எப்படி தாளிக்கணுன்றதையும் நான் சொல்கிறேன். சாதமும் நல்லா குக் ஆகிடுச்சு, அதே நேரத்தில் பருப்பும் நல்லா சூப்பராக மதியாக குக் ஆகிடுச்சு. இப்போ நான் சாதத்தை தனியாக எடுத்து வடிச்சுக்கிறேன். நல்லா குழைவாக வடித்த சாதத்தை நான் பருப்பில் போட்டு இதை போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா 1/2 இன்ச்சு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். அரை பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி வச்சதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் நான் காயப்பொடியும் இதில் சேர்த்துக்கிறேன். வண்டியாக இப்போ தான் பேசிட்டு வந்திருக்கேன். எதில் வச்சுருக்காங்க பாருங்க நெய்யை, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் எதில் வச்சுருக்காங்க பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் போதுங்க. எண்ணெயை நான் இதில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் 10 மிளகை சேர்த்துக்கிறேன். 10 முந்திரி பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நான் ஜீரகத்தையும் சேர்த்துக்கிறேன். அப்படியே இந்த தாளிப்பை பொங்கலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு லைட் தூக்க வராத பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.